வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது சீசன் ஆஃப் லவ் அப்படின்ற டர்க்கிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு ரொமான்டிக் மூவிங்க. அதாவது சிரின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணுக்கும் அலியமன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையனுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் அந்த காதல் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அலியமனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியான பர்சன் அண்ட் பயங்கர கிட்டிஷான ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் ப்ரெசென்ட்டில் அவர் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அண்ட் சிரீனை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர சீரியஸான ஒரு பர்சன், அதே நேரத்தில் ஒரு பயங்கர ஆம்பிஷியஸான ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. லைஃப்பில் பெயிண்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவுகளோடு இருந்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபஷனல் பெயிண்டராகவும் ஆகியிருப்பாங்க. சிரீன் மேலே நம்ம அலியமனுக்கு ஒரு பயங்கரமான லவ் அப்படின்னே சொல்லலாம். ஆரம்ப காலத்திலேயே அந்த லவ்வை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. பட் சிரீன் அதை ப்ரொஃபஷனல் ரீசன்ஸ்க்காக ஆரம்பத்தில் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் ப்ரொஃபஷனலாக செட்டில் ஆனதுக்கு அப்புறமாட்டு அகெயின் அலியமன் தன்னோட கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு இவங்களுக்காக வந்திருப்பாரு. பட் இவங்க ப்ரொஃபஷனலாக ஒரு பாய் ஃப்ரெண்டோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால் அந்த ஃபேஸ்லேயும் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன விரிசல் அப்படின்றது ஏற்படுது. அதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தென் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லவ்வை லீனியராக காட்டாமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக நான் லீனியராக காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு மொமெண்ட்லேயும் இப்போ ப்ரெசென்ட்டில் அவங்களுக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் பாஸ்ட்டில் அலியோட இருந்த அந்த மெமரிஸை ஞாபகப்படுத்துது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கடைசியில் முடித்த விதம் ஒரு மாதிரி லாஜிக்கலாகவும் அதே நேரத்தில் ஒரு ரியலிஸ்டிக்காகவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். லொக்கேஷன்ஸை காட்சிப்படுத்தின விதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டர்க்கி எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான சீனிக் பிளேஸ் அப்படின்றது. பட் இதில் ரொம்பவே சூப்பராக அதை காட்டியிருந்தாங்க. அதுலேயும் ஒரு சீன் ஒன்று வரும். அதாவது ஒரு பிரிட்ஜில் சைக்கிளோட போய் அப்படியே கடலில் குதிக்கிறது அப்படின்ற மாதிரியான சீன் ரெண்டு இடத்துல வரும். ஆக்சுவலாக அந்த ரெண்டு இடங்களுமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதில் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஹீரோயின் பண்ணக்கூடிய அந்த மொமெண்ட் அப்படின்றது அவங்களுக்குள்ள அந்த கிட்டிஷ் நேச்சர் எப்படி வந்துச்சு அப்படின்றத ரொம்ப நீட்டாகவே காட்டியிருப்பாங்க. ஓவரால் ஒரு லைட் ஹார்ட்டடான ரொமான்டிக் ட்ராமா தான். பட் என்னன்னா இந்த ரொமான்ஸ் அப்படின்றது எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை அப்படின்னே சொல்லுவேன். இன்னுமே கொஞ்சம் எமோஷனலாகவும் இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இருந்திருக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்குள்ள அந்த ஒரு ஸ்டேஜஸ்லையும் ஏற்படக்கூடிய அந்த பிரிவு, அதுக்கான ரீசனிங் இருக்குல்ல, அதுவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ரொம்ப செயற்கைத்தனமாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. பட் ஓவரால் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் அடல் சீன்ஸ் அப்படின்றது ஆங்காங்கே இருக்க தான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.